ஓகே, நேற்று என்ன டாபிக் பார்த்தோம்? ஆட்டோ ஸ்கேலிங். ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேஷன் பார்த்தோம் கரெக்டாக. டெம்ப்ளேட் பார்த்தோம், லான்ச் டெம்ப்ளேட். ஓகேவா? இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? எல்பி பற்றி பார்க்க போகிறோம். எல்பின்னு என்னது? லோட் பேலன்சர். ஓகே, லோட் பேலன்சர்னா நேம்லேயே இருக்கு. லோடு வந்து பேலன்ஸ் பண்ணும் கரெக்டாக. லோடுங்கிறது இந்த இடத்துல மெயின் பண்ணுறோம்னா டிராஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஓகே EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு மெச்சர் பண்ணிக்கோங்க. 4ங்கிறது ஒரு மினிமம் ரெக்கார்டாக சொல்கிறேன். இப்போ 4மே ரன் ஆகிட்டு இருக்கு. 4 ஒரே மேட்ச் தான் இருக்குது கரெக்டாக. இப்போ வந்து நான் ஒரு யூசர் உள்ள வரேன். நீங்கள் ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போகணும், செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து செகண்டுக்கு போகணும். இந்தமாரி நீங்கள் வந்து இப்படி டிஃபைன் பண்ணுவோம். நம்மளால் இது பண்ண முடியாது, ஏன்னா 4க்கும் வேறு வேறு ஐபி தான் இருக்கும். அவன் 4 ஐபி போட்டால் தான் 4 மிஷின் போகும். எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒன்றா கன்சிடர் பண்ணாது. அந்த இடத்துல என்ன பண்ணாலும் 4க்கு சேர்த்து நான் ஒரு டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணிடுவேன். ஓகேவா? அது பேர் என்ன சொல்லுவேன்னா லோட் பேலன்சர். ஒரு எல்பியில் என்ன பண்ணுவேன்னா 4 மிஷினை அட்டாச் பண்ணிடுவேன், 4 EC2 இன்ஸ்டன்ஸை அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணா இந்த எல்பி நான் ஹிட் பண்ணேன்னா 4க்கு எப்படின்னா சஃபில் பண்ணுவோம் டிராஃபிக்கு. ஓகேவா? அதில் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு பார்க்கலாம். பட் இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் 100 மிஷினால எனக்கு வந்து 100மே எனக்கு வந்து அப்ரோச் பண்ணும். இது வந்து என்ன மெத்தடில் ஒர்க் ஆகுதுன்னா ரவுண்ட் ராபின் அப்ரோச்சில் ஒர்க் ஆகுது. ரவுண்ட் ராபின்னா இப்போ 5 பேர் இருக்கு, நீங்கள் 5 ஒரு ரவுண்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்தால் ஃபஸ்ட்டு போவோம், செகண்ட் வந்தால் செகண்ட், தேர்ட் வந்தால் ஃபிஃப்த்து வந்தால் சிக்ஸ்த்து வந்தால் ஃபஸ்ட்டு. ரவுண்ட் ராபின் அப்ரோச். ஓகேவா? செவன்த் வந்தால் செகண்ட். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் ரவுண்ட் ராபின்ல போய்கிட்டு இருக்கும். இதுதான் என்னன்னா லோட் பேலன்ஸில் அச்சீவ் பண்ணுவோம். பட் லோட் பேலன்ஸில் வந்து நமக்கு 4 டைப் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், அடுத்து நெட்வொர்க் லோட் பேலன்சர், அடுத்து கிளாசிக், அப்புறம் கேட்வே கேட்வே கேட் கேட்வே அதுக்கப்புறம் பார்த்தா கிளாசிக். ஓகே, நானும் ஒரே கான்செப்ட் தான் ஒர்க் ஆக போகுது. பட் ஆனால் ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்னா அப்ளிகேஷனில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? HTTP, HTTPS. அதனால அது வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் சொல்ல வரும். ஓகேவா? நெட்வொர்க்கில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? TCP, UDP. அதனால அது வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர். கேட்வேல வந்து நம்ம சம்திங் ஒரு ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுவோம். கிளாசிக்கில் வந்து UDP சப்போர்ட் பண்ண மாட்டோம். TCP சப்போர்ட் பண்ணுவோம், HTTP சப்போர்ட் பண்ணுவோம், HTTPS சப்போர்ட் பண்ணுவோம். சம்திங் அதிலே பார்க்கலாம். கேட்வேல சம் இது மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது ஓகே, கேட்வேன்னு இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்கன்னா நிறைய கேட்வே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்வேனா என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கூகுள் மேப் இருக்குல்ல, கூகுள் மேப்ங்கிறது ஒரு கம்பெனி கரெக்டாக. அவங்களோட மேப்போடைய ஏபிஐ ஏபிஐனா அவங்களோட மேப் இருக்குல்ல, அதை வந்து இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க? ஏபிஐ மூலமாக யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. இது யார் யூஸ் பண்ணணும் டிஃபைன் பண்ணுறது வந்து இன்டர்மீடியட்டாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் தான் கேட்வே. ஏபிஐ கேட்வே. ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணால் ஏபிஐ கேட்வே. நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணுவோம்? கேட்வே. கேட்வேயோட பர்பஸ் என்ன? யார் அலோவ் பண்ணணும், யார் அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ அது வந்து அவன் பே பண்ணி வாங்கியிருப்பான். கூகுள் கிட்ட உன் மேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏபிஐ வாங்கிட்டான். பட் அது வந்து கரெக்டாக ஸ்விக்கி தான் யூஸ் பண்ணானா, கரெக்டாக ஜொமேட்டோ தான் யூஸ் பண்ணான்னு யார் ட்ராக் பண்ணாலும் ஏபிஐ கிட்ட வந்து ட்ராக் பண்ணும். ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இவங்க போதும் மேபி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஓகே 100 ஏபிஐ ரெக்வஸ்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அவன் 100க்கு மேலே போச்சுன்னா ஏபிஐ கேட் வந்து எனக்கு பிளாக் பண்ணும். எல்லாமே என்ன பண்ணால் கேட்வே தான் பிளாக் பண்ணும். ஓகேவா? இதுதான் கேட்வேயோட கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் பார்க்கலாம். கான்செப்ட் என்னது? லோட் பேலன்சர். இது வந்து இதில் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு EC2ல தான் இருக்கும். ஜஸ்ட் EC2 கிளிக் பண்ணிக்கிறேன். EC2ல தான் லோட் பேலன்சர் இருக்கும். ஓகேவா? ஓகே, என்னென்ன டைப் லோட் பேலன்சர் இருக்குது? அப்ளிகேஷனில் என்னென்ன சப்போர்ட் பண்ணும்? HTTPS. நெட்வொர்க்கில் TCP, UDP, TLS சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது கேட்வே லோட் பேலன்சர். கேட்வே லோட் பேலன்சர்னா அது நான் சொல்கிறேன், அந்த ஒரு என் பாயிண்ட், இது வேறு என் பாயிண்ட், ரெண்டுக்கு இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணுறது கேட்வே லோட் பேலன்சர். அடுத்து கிளாசிக் லோட் பேலன்சர். இது HTTP, HTTPS, TCP, SSL. இதில் UDP சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? உங்களோட அப்ளிகேஷனில் மேபி TCP, UDP ப்ரோட்டோகால் வச்சுன்னா இது யூஸ் பண்ணுவீங்க. HTTP, HTTPS தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. இதுமாரி நீங்கள் தான் ப்ரீ டிஃபைன் பண்ண போகிறீங்க. பட் இந்த லோட் பேலன்ஸில் நம்ம வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. இப்போ வந்து ஓகே, நான் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இருக்குது கரெக்டாக. ஒரு 3 அப்ளிகேஷன் ஒரே மெத்தட் இருக்கும். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பப்ளிக் லோட் பேலன்சர் சொல்லுவோம், ஏன்னா இது பப்ளிக்காக தான் அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒரு 5 மிஷின் இருக்குது, பேக் எண்ட் எனக்கு ஒரு 3 மிஷின் இருக்குறீங்க. நான் அதுக்கும் என்ன பண்ணும்? லோட் பேலன்ஸ் பண்ணியாகணும். ஏன்னா அதுக்கும் இஷ்டத்துக்கு டிராஃபிக் போகாதுல்ல.
ஸோ என்ன பண்ணுவோம்னா, பேக் எண்ட்ல ஒரு லோட் பேலன்சர் கூட்டு வருவேன். இது பேர் என்னன்னா, இன்டர்னல் லோட் பேலன்சர், பிரைவேட் லோட் பேலன்சர்னு சொல்லுவோம். இன்டர்னல்னா எனக்கு வந்து பிரைவேட்டா இருக்கும். எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் அட்டாச் ஆகி, பேக் எண்டுக்கு வந்து என்ன பண்ணும், லோட் சஃபில் பண்ணும். ஓகேவா? சேம் கன்செப்ட் தான். நீங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாவே 4மே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாரி தான். உங்களுக்கு வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். என்னன்னா புரோட்டோகால் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே. லோட் பேலன்சர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைன்னா, டார்கெட் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். டார்கெட் குரூப். ஓகே. இது நம்ம வந்து பேரலலா லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்ப பார்க்கலாம். டார்கெட் குரூப்னா ஓகே. டார்கெட் பர்ட்டிகுலரா எத டார்கெட் பண்றேன்? போர்ட் 80 டார்கெட் பண்றேன். அத வந்து ஹெல்த் செக் பண்ணும். எல்லாமே டார்கெட் குரூப்ல தான் வரும். டெஸ்ட் பார்க்கலாம். பட் ஆனா லோட் பேலன்சர் ப்ரீ ரெக்வெஸ்ட் எனக்கு தேவைப்படும். டார்கெட் குரூப் தேவைப்படும். ஓகே. இத நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 EC2 எடுத்துக்கலாம். 2லயும் வேற வேற அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். சம்திங் இதுல ஹிட் பண்ணா VM 1 வரணும். சம்திங் ஹிட் பண்ணா VM 2 வரணும். ஏன்னா அப்பதான் நமக்கு டிராஃபிக் ஆகுதா இல்லையான்னு பார்க்க முடியும். ஒரே அப்ளிகேஷன் போட்டா நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல லான்ச் இல்ல நான் மேனுவலா பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 அப்ளிகேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிக்கிறேன். அது சம்திங் VM 1ன்னு நேம் வச்சுக்கிறேன். உபுண்டு சம்திங் வச்சுக்கிறேன். T2 மைக்ரோ ஒரு 2 GB RAM போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் லாகின் பண்ண போறதில்ல. கீபேட் தேவையா? ஓகே சம்திங் கொடுத்துக்கிறேன். மேபி ஏதாவது இஷ்யூனா நான் லாகின் பண்ணுறதுக்கு HTTP இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன் HTTP எனேபிள் பண்ணுறேன்? அப்ளிகேஷன் அப்போ தான் நம்மளால வியூ பண்ண முடியும். ஓகேவா? ஓகே அட்வான்ஸில் நான் சம்திங் ஸ்கிரிப்ட் போட்டுக்கிறேன். போகலாம் /bin /bash sudo apt update sudo apt install apache 2 sudo echo action title this is VM1 action title close பண்ணிக்கிறேன். ஓகே கான்செப்ட் புரியுது என்ன பண்ணுறேன்னு. ஓகே சூப்பர். ஓகே சேம் கோட காப்பி பண்ணிட்டு அடுத்த VM2க்கு இதே VM1 பதில் VM2 லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஜஸ்ட் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே சேம் லான்ச் ப்ரீசென்ஸில் நான் இன்னொன்று லான்ச் பண்ண போகிறேன். நேம் வந்து VM2 வைக்கிறேன். நீங்கள் வேற கூட வச்சுக்கலாம் மெசேஜ், பட் நான் ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்ட் வச்சுக்கனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சம்திங் நான் வேறு வச்சுக்கிறேன். சேம் எல்லாமே ஓகே. HTTP எனேபிள் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஐபி எனேபிளாக கமெண்ட் பார்த்துக்கிறேன். எனேபிளாக தான் இருக்குது. அதுக்கு எனேபிள் இது எனேபிளாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே அட்வான்ஸ் போய்க்கிறேன். அட்வான்ஸில் சேம் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு VM1 பதில் VM2 கொடுத்துக்கிறேன். சேம் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போதைக்கு நான் வந்து இது ரன் ஆச்சு, ஆனால் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி நியூ டேப்பில் போட்டுக்கிறேன். ஆ டிஃபால்ட் சப்நெட் எடுத்துக்கும். அதில் டிஃபால்ட்டாக 3 சப்நெட் இருக்கும் ஒரு VPCக்கு, அதை எடுத்துக்கும். சரி கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டைம் ஆகும். ரன்னிங் ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் தான் பாஸ் ஆகும். HTTP எனேபிள் பண்ணணும். HTTPனா போர்ட் 80 எனேபிள் ஆகிடும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் போய்க்கிறேன். எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே டிஃபால்ட் பேஜ் வந்திருக்கு. மேபி ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே திஸ் இஸ் VM1 வந்துருச்சு. ஓகே அடுத்து நான் விர்ச்சுவல் மிஷின் 2 போய்க்கிறேன். ஜஸ்ட்டு இங்கே ஸ்கிரிப்ட் போட்டுக்கிறேன். இது ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் டைம். ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம உள்ள போய் பண்ணதான் நான் யூசர் டேட்டாலாம் ஆட்டோமேட் பண்ணிட்டேன். டிஃபால்ட் பேஜ் வந்துருச்சு. அடுத்தது ஓகே ஃபியூ செகண்ட்ஸில் அடுத்த லைன் ஒவ்வொரு லைனாக எக்ஸிட் ஆகும். ஓகே திஸ் இஸ் VM1 VM2 2 அப்ளிகேஷன் 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டுக்கும் லோட் பேலன்சர் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். லோட் பேலன்சர் என்ன பண்ணும், நான் ஹிட் பண்ணால் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போகணும், செகண்ட் கிளிக் பண்ணால் செகண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? இதுதான் லோட் பேலன்சரோட கான்செப்ட். ஓகேவா? ஓகே
ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் லோட் பேலன்ஸுங்கிற சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிரியேட் லோட் பேலன்ஸை கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து HTTP தான் யூஸ் பண்ணுறோம், அதனால என்ன கிளிக் பண்ணுறோம், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இதே நான் வந்து TCP/UDPனா நெட்வொர்க் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டுதோ அதே தான் இங்கே காட்டும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. உங்களுக்கு வந்து நேம், அதாவது இந்த இடத்துல இது மட்டும் மாறும், TCP/UDP. அந்த இடத்துல HTTPS பதிலா. ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் வைக்கிறேன், மை அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் NLB, சரி ALBனா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கிறேன். ஓகே, இன்டர்னல் இது நான் சொன்னேன்ல, இன்டர்நெட்னா பப்ளிக்காக இருக்கும், இன்டர்னல்னா ப்ரைவேட்டாக. இது வந்து பேக் அண்ட் மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, IP4 யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன VPC ஒன்று கொடுக்குறேன், டிஃபால்ட் VPC இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, டிஃபால்ட் VPC என்ன மெயின்ஸ் வரும்னு பார்க்குறேன். சப்நெட், ஓகே, VM என்ன சப்நெட் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் EC2 போய்க்கிறேன், இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன். ஓகே, சப்நெட் நெட்வொர்க்கில் தான் பார்க்கலாம். ஓகே, 80E சம்திங் எனக்கு வந்து ஓகே D1ல எண்ட் ஆகுது. ஒன்றுமே சீல கிரியேட் ஆகிருக்கு. சரி, ஓகே, நான் கொடுத்துக்கிறேன். அடுத்த இன்ஸ்டன்ஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கும் பார்த்துக்கிறேன். ஓகே, ரெண்டு ஒன்றில் தான் இருக்கு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரவுட்டிங் கேட்குது. நான் வந்து ஓகே HTTP/80. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, டார்கெட் குரூப் கிரியேட் பண்ண சொல்லுது. நான் சொன்னேன் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டார்கெட் குரூப்பில் என்னன்னா, ஓகே எதை பர்டிகுலர் டார்கெட் பண்ணணும் காட்டுது. நான் ஜஸ்ட் நியூ டேப்பில் டார்கெட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது இங்கே பண்ணணும்னா நீங்கள் மேனுவல் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் வைக்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தா லோக்கல் கீழே டார்கெட் குரூப் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கொடுத்துறேன். ஓகே, எதுக்கு இன்ஸ்டன்ஸ் IP அட்ரஸ் இப்போ நிறைய இருக்குது நமக்கு வந்து. ஓகே, EC2 இன்ஸ்டன்ஸ் பர்டிகுலராக ரோட் பண்ணால் EC2 இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அரல்ஸ் நான் பர்டிகுலராக ECS இந்த மாதிரி போவேன். ECSனா எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். குபர்னெட்டிஸ் ஓரியன்டாக போனால் எனக்கு IP மட்டும் வரும். IP ஓரியன்டாக ரோட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் நான் லேமிட்டா ஃபங்க்ஷன் மூலிமா ரோட் பண்ணலாம். இதுமாதிரி நான் சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், EC2 EC2 இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு டார்கெட் குரூப் நேம் கேட்குது. மை 80 போர்ட் சம்திங் டார்கெட் குரூப் நேம் வச்சுக்கிறேன். போர்ட் 8 தான் ஹிட் பண்ணும். IP4ல் தான் இருக்கணும். என்னோட UPCயில் தான் இருக்கணும். HTTP 1 to whatever. அதுக்கு இது வந்து HTTP தான் சப்போர்ட் பண்ணுது. ஜஸ்ட் உடனே கொடுத்துக்கலாம். ஓகே, ஹெல்த் ப்ரோப்னா ஓகே எனக்கு அப்ளிகேஷன் லைவ்ல இருக்க லைன் செக் பண்ணணும். ஓகேவா? அதாவது அது செக் பண்ணிகிட்டே இருக்கும். லைவ்ல இல்லைன்னா ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் போர்ட் 80 இருக்குனீங்க, நம்ம கேள் பண்ணால் நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது இல்லை, அப்படின்னா லைவ்ல இருக்குன்னு அர்த்தம். அது பேக் ஹேண்டில் என்னன்னா கேள் இல்லை பிங் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு ரெஸ்பான்ஸ் வரலைன்னா வெப்சைட் டவுன்னு சொல்லி எனக்கு வந்து ஓகே அலர்ட் கோல் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹெல்த் செக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து அட்வான்ஸ் ஹெல்த் செக்கில் நான் வேணும்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே 5 செகண்ட் வரைக்கும் செக் பண்ணு, அப்போ இல்லைன்னா 2 நிமிஷம் வரைக்கும் செக் பண்ணு, அந்த மாதிரி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து எங்கிட்ட 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. நான் ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நான் பேரலாக ரவுட் பண்ணுறேன். கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஓகே போர்ட் 80 தான் நான் மேப் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிரியேட் டார்கெட் குரூப் கொடுத்துறேன். ஓகே, டார்கெட் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், லோட் பேலன்ஸில் டார்கெட் குரூப் டச் பண்ணுறேன். ஜஸ்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்ன ஆகும், என்னோட டார்கெட் குரூப் காட்டும். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிரியேட் லோட் பேலன்ஸை கொடுத்துறேன். ஓகே, அட்லீஸ்ட் 2 சப்னு கேட்டது நான் பேரலாக கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் நமக்கு ஒன்றில் தான் இருக்குது. பட் அது பேரலாக 2 சப்னெட்டில் கிரியேட் பண்ண போகுது. ஓகே, எனக்கு வந்து கிரியேட் ஆச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பேக் எண்டில் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து DNS பின்னாடி தான் 2 IP அட்டாச் ஆகும். DNS பின்னாடி உங்கள் IP ரெசல்யூஷன் ஆக ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, எனக்கு என் பாயிண்ட் கிடச்சிருச்சு. என் பாயிண்ட் எங்கே இருக்குது, சம்திங் லோட் பேலன்ஸர் போய்க்கிறேன். ஓகே, இது ப்ரொவிஷன்லேருந்து ஆக்டிவ் ஸ்டேட் பண்ணணும். ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுவோம். இருக்குது ஸ்டேட்டில் கனெக்ட். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்குதா, எப்போ பண்ணாங்க குறைச்சிடலாம். ஓகே, பிப்ரவரி 25. ஓகே, 29. சரி, ஓகே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பழசு எப்பயோ டைப் பண்ணது.
ஓகே. இது 5 செகண்ட்ஸ் ஆகும். நான் டார்கெட் குரூப் போய் எனக்கு டார்கெட் குரூப் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இதில ஹெல்த் செக் வந்து ஓகே அவைலபிளா தான் காட்டுது. அது இன்னும் இது ஆகல. இனிஷியலைஸ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு டைம் ஆகும். டார்கெட் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே. 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே. நான் செக்யூரிட்டி குரூப்ல எதுக்கும் போர்ட் 80 மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டு இல்ல. பட் நான் அப்ளிகேஷன் ஹிட் பண்றதுக்கு எனக்கு 80 ஓப்பன்ல தான் பெட்டரா இருக்கும்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்டிவ் ஸ்டேட் வந்துருச்சு. பேரலலா டார்கெட் குரூப்ப போய் பார்க்குறேன். எனக்கு என்ன கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகல. மேபி நான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்றேன். ஏன் காட்ட மாட்டேங்குது? ஓகே. டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்ச நேரம். சரி. அத குடுக்கணும். ஓகே. ரெஜிஸ்டர் டார்கெட் குடுத்துட்டு, இத 2யும் கிளிக் பண்ணிட்டு நம்ப இன்க்ளூட் பெண்டிங்னா ஓகே இத செக் பண்ணும். இது ஒண்ணு குடுக்கணும். ஏன்னா ரிவ்யூ பண்றோம். இது 2ம் லைவ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே. இத மறந்துட்டேன். ஜஸ்ட் அத மட்டும் குடுத்துருங்க. ஓகேவா? ஜஸ்ட் அந்த 2 இன்ஸ்டன்ஸையும் குடுத்துட்டு, இன்க்ளூட் அஸ் அ பெண்டிங் பிலோனா, இத பெண்டிங்ல குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து ஓகே ரிவ்யூ பண்ணி பார்க்கும். இது வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்னு. ஏன்னா, இப்ப வந்து நான் டார்கெட் குரூப் வந்து டிசிபி, யுடிபில கிரியேட் பண்ணிட்டேனுங்க. நான் வந்து ஓகே ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ்லாம் இது பண்ணணும். நான் ரிவ்யூ குடுக்குறப்ப எனக்கு வந்து இங்க ரிவ்யூ ஃபெயில் ஆக பாசிபிள் இருக்கு. அந்த ரிவ்யூ செக் பண்ணா தான் என்னால கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து டார்கெட் குரூப் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹெல்த் செக் பண்ணும். ஹெல்த் செக்னா போர்ட் 80 தான் ஹிட் பண்ணி பார்க்கும். ஹிட் பண்ணுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? வெப்சைட் லைவ்ல இருக்கு. அப்பன்னா எனக்கு வந்து என்எல்பி கிரியேட் ஆயிரும். ஓகே ஹெல்த்தி ஆயிருச்சு. ஜஸ்ட் என்னோட டீட்டெயில்ஸ் போய் பார்க்குறேன். எனக்கு 2 ஹெல்த் செக் பண்ணிச்சு 2மே ஹெல்த்தி ஆயிருச்சு. இது வந்து எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம்? மை ஏஎல்பி. ஏஎல்பினா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். என்னுடைய லோட் பேலன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன இருக்குன்னா எனக்கு டிஎன்எஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் என்னன்னா நியூ டேப் போய்க்கிறேன். நியூ டேப் போயிட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹெல்த் அட்டாச் ஆக மட்டும். ஓகே ஜஸ்ட் விஎம் 1 வருது. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். விஎம் 2 மாறுது. ஜஸ்ட் எனக்கு ஒரே ஒரு இன்பாயிண்ட் தான். பட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண எனக்கு என்ன ஆகுது? அப்ளிகேஷன் மாறிட்டே இருக்கு. ஓகேவா? பட் நான் வேற வேற இதில் போட்டால் மாறிட்டே இருக்கும். இதில் என்னென்னா கேட்ச்லேருந்து சம்டைம்ஸ் எடுக்கும். அதனால ஒரே அப்ளிகேஷன் கூட திருப்பி வந்துடும். பட் மாறுது. நமக்கு வந்து 5 அப்ளிகேஷன் வச்சுட்டு என்ன ஆகும்? 1 2 3 4 5 வரும். ஓகேவா? இது என்ன பண்ணுவோம்னா, அடுத்து நம்ம வந்து நேத்து ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்தோம்ல, அதில அட்டாச் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி லான்ச் டெம்ப்ளேட் வேணும். மேபி நேத்து கிரியேட் பண்ணது இருக்கும் என்கிட்ட. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல மை ஓகே இதில அட்டாச் பண்ண முடியாது. ஏன் ரீசன் பார்த்தா, நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்கேன் அங்க. 2 இன்ஸ்டன்ஸ். அத மேபி கேன்சல் பண்ணா அட்டாச் பண்ணலாம். பட் இங்க ஆப்ஷன் காட்டும். மேபி அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அட்டாச் பண்ண முடியாது. மை ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நேம் வச்சுக்கிறேன். லான்ச் டெம்ப்ளேட் என்கிட்ட இருக்கிற அப்பாச்சி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடிஷனல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் போய்க்கிறேன். ஓகே நெட்வொர்க்ல அல்டிஸ் ஒன் டிஃபால்ட் குடுத்துக்கிறேன்.
நேத்து கிரியேட் பண்ண லான்ச் டெம்ப்ளேட். ஓகே. ஓகே. இங்க தான் இருக்கு பாருங்க. அட்டாச் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர் குடுத்துட்டு சூஸ் அ லோட் பேலன்சர் டார்கெட் குரூப்னா இங்க ட்ரிக்கு குடுத்துர்றேன். பட் ஆனா இது ஒர்க் ஆகுமான்னு என்னால ஷூரா சொல்ல முடியல. கிரியேட் பண்ணிட்டேன். நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனா அது வந்து வேற எதுக்கு அசோசியேட் பண்ணிட்டேன். அசோசியேட் பண்ணாம தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ பேரலலா கிரியேட் பண்ணிட்டு கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. கிளாசிக்கல்ல லோட் பேலன்சர்ல இங்க ட்ரிக் ஆல்ரெடி. நான் அத அட்டாச் பண்ணிக்கிறேன். இங்க இல்லைன்னா உங்களுக்கு எங்கேயுமே காட்டாது. நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். டிஸ்ப்ளே கெப்பாசிட்டி கேக்குது. நான் 2 குடுத்துக்கிறேன். ஸ்கேல் மினிமம் கெப்பாசிட்டி 1 இருக்கட்டும். மேக்ஸிமம் டிஸ்ப்ளே கெப்பாசிட்டி 2 இருக்கட்டும். ஓகே. இந்த இடத்துல டார்கெட் ஸ்கேலிங் பாலிசி பார்ப்போம். ஓகே. இந்த இடத்துல தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் நேத்து வந்து கிரியேட் பண்ணிட்டோம் கரெக்ட்டா? இப்போ வந்து 3னா 3 காட்டும். ஜஸ்ட் இப்போ நான் 4ன்னு குடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கரண்ட்ல 2 தான் ரன் ஆகும். பட் எனக்கு 4 வேணும்னா நான் வந்து டார்கெட் வந்து ஸ்கேல் பண்ணுவேன். எப்படி ஸ்கேல் பண்ணுவேன்னா, ஓகே. சிபியூ யூட்டிலைசேஷன். சிபியூ யூட்டிலைசேஷன்னா சிபியூடைய பெர்ஃபார்மன்ஸ். சி 50னா கொண்டு வரணுமோ தெரியல. நான் மேபி ஒரு 2% வச்சுக்கிறேன். ஆர் எல்ஸ் 1% வச்சுக்கிறேன். சிபியூடைய த்ரெட் வேல்யூ வந்து 1% மேல எனக்கு வந்து 1 மினிட் ஸ்டேபிள் ஆகணும். இது செகண்ட்ஸ்ல கேட்டிருக்கு. நான் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் 1 மினிட் அதே இதுல இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும்? இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும். கரெக்ட். ஜஸ்ட் என்ன பண்றேன், கிரியேட் பண்ண பார்க்குறேன். பட் எனக்கு என்எல்பில மட்டும் அட்டாச் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. எனக்கு அது டார்கெட் குரூப் தான் எடுக்குது. ப்ராப்ளம் இல்ல. ஓகே. அந்த இடத்துல போனா எனக்கு இன்னொரு டார்கெட் குரூப் கிரியேட் ஆயிருக்கும். டார்கெட் குரூப்ல நான் ஒரு டார்கெட் குரூப் கரெக்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்ட்டா? இதுலயே பார்த்தா என்னோட டார்கெட்ஸ்ல இன்னும் 4 கிரியேட் ஆகும். இங்க ஓகே. ரெஜிஸ்டர் டார்கெட் குடுத்தேன்னா, மேபி இந்த இடத்துல கிரியேட் ஆனா வரும். அது கிரியேட் ஆக டைம் எடுக்கும். நமக்கு லான்ச் டெம்ப்ளேட் போயிட்டு. ஆட்டோ ஸ்கேலிங் போறேன். எனக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆனா டிசை கவுண்ட் என்னவா இருக்கு எனக்கு? 2 மிஷின் புதுசா ப்ரொவிஷன் ஆகும். பட் அந்த 2 மிஷின்ல நான் ஏதோ ஒரு மிஷின்ல வந்து ஹெவி டாஸ்க் பண்ண நீங்க என்ன ஆகும்? இன்னொரு மிஷின் கிரியேட் ஆகும். லிமிட் எவ்வளோ வரைக்கும் கிரியேட் ஆகும்? 4 வரைக்கும் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் கோட் 4 குடுத்துருக்கேன். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுது உங்களுக்கு? ஜஸ்ட் இந்த இதுல என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? அதாவது EC2ல ஜஸ்ட் பேசிக்கா EC2னா என்னன்னு பார்த்தோம். அது கம்ப்யூட்டர்ல சொல்றேன். பேசிக்கா EC2 பார்த்தோம். டெம்ப்ளேட் பார்த்தோம். லான்ச் டெம்ப்ளேட் பார்த்தோம். ஓகே. மவுண்டிங் அதெல்லாம் டிஸ்க்ல பார்த்தோம். ஓகேவா? ஆட்டோ ஸ்கேல் ஓகே. ஏஎம்ஐ பார்த்தோம். கரெக்ட். ஓகே. அடுத்தது ஏஎம்ஐனா இமேஜ் தான். ஓகே. லோட் பேலன்சர் அதுதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஓகே. நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் இதே தான். நீங்க வந்து போர்ட் மட்டும் மாத்திக்கணும். ஓகேவா? அந்த யூஸ் கேஸ் மோஸ்ட்டா வராது எங்கேயுமே. மோஸ்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண போறாங்க. மேபி நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இதுக்குள்ள டார்கெட் குரூப், செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணி ஓகே. இது வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ல அட்டாச் பண்ணியாச்சு. இதுலயாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. சம்திங் இத நான் கனெக்ட் பண்ணி மேபி நான் ஏதோ சம் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண பார்க்குறேன். ஓகே. சம்திங் இதில என்ன பண்ணலாம்னா, ஓகே ஒரு வைல் லூப் எடுத்துக்கிறேன். செல் வைல் லூப். பேசிக்கா ஒரு பேஸ் ஸ்கிரிப்ட்ல ஒரு வைல் லூப் எடுத்துக்கிறேன். வைல்
ஓகே. ஒரு ஒயில பேசிக் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஓகே என்னோட நோட்பேட்ல போட்டுக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல சம்திங் பண்றாங்க. பட் எனக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். என்ன பண்றேன்னா, ஓகே. கேர்ள் HTTPS புலன் google.com. ஓகே. இது என்ன பண்ணும்? google.com கேர்ள் பண்ணிட்டு இது ரிப்பீட்டடா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்றேன். ஓகே. சம்திங் எனக்கு வந்து டாஸ்க் ரிப்பீட்டடா ரன் ஆகுது. ஓகே. ஜஸ்ட் இது என்ன பண்றேன், செக் பண்றேன். எனக்கு வந்து 1% மேல சிபி யூட்டிலைசேஷன் ஆகுதுன்னு. இது வரைக்கும் எதுவும் ஆகல. மேபி ஆகுமான்னு பார்ப்போம். நத்திங் காணும். கேள் அவ்வளோ எஃபெக்டிவா இல்லையா? இருக்குமே. மேபி எனக்கு மெட்ரிக்ஸ் வராமல் இருக்கா? புரியல ப்ரோ. கரெக்டான கொஸ்டின் தான். 172 கரெக்ட். ஓ, அதை மிஸ்ஸில் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இங்கே டேட்டாவை கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படி எப்படி வரும்? சரி, ஓகே. எனக்கு வந்து வேறு மிஷின் கிரியேட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, கிரியேட் ஆகுது எனக்கு. டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இனிஷியலைஸ் ஆகுது, கிரியேட் ஆகுது. நான் வந்து ஓகே மானிட்டரிங் எனேபிள் பண்ணல. எனேபிள் பண்ணால் எனக்கு வந்து இங்கே யூட்டிலைசேஷன் காட்டும். இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, ஆட்டோ ஸ்கேலிங் வந்து நான் டிசைட் கவுண்ட் என்ன கொடுத்தேன், 2 தான் கொடுத்தேன். பட் இப்போ என்ன ஆகுது, ஜஸ்ட் இங்கே கொடுக்குறேன். எனக்கு 4 ஆகுது. ஏன் 4 ஆகுது? மேக்ஸிமம் லோடு வந்து நான் கொடுக்க லோடு இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் இந்த லோடை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். என்ன ஆகும்? ஓகே, கேன்சல் ஆகி நான் ஒயில் லூப்பில் போட்டேன். மேபி அந்த இன்ஸ்டன்ஸை நான் பிடிச்சி கிளிக் பண்ணி விட்றேன். இது ஒன் டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, இதுதான். ஜஸ்ட்டு நான் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதுவே கிட்டத்தட்ட ஹேங் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக போயிடுச்சு. ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இப்போ டிசைட் கோட்டு கொஞ்சம் 1 மினிட் கழிச்சு எவ்வளோ ஆகும்? 2. ஏன்? ஏன்னா லோடு நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, டார்கெட் குரூப்பில் எனக்கு வந்து இங்கே 3 வந்திருக்கு. ஏன்? ஏன்னா 3 கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் இங்கே அட்டாச் பண்ண ஞாபகம் இருக்கா? இது கொடுத்துட்டு என்ன பண்ணும், இன்க்ளூட் ஸ்பெண்டிங் பிலோ கொடுத்தனா கீழே வந்துடும். கொடுத்தனா எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். பட் அதுக்குள்ளே என்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ளிகேஷன் இருக்கானே தெரியல. மேபி நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். இருக்காது. நம்ம நேற்று யூசர் டேட்டாவில் வேணா டிஃபால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாச்சி டூ இன்ஸ்டால் பண்ணோம் தானே? மேபி டிஃபால்ட் இது இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி செக் பண்ணி பார்க்கலாம். நான் சம்திங் அதோடைய பப்ளிக் ஏபி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஆனால் செக்யூரிட்டி குரூப்பில் எனேபிள் பண்ணிக்க மாட்டோம். மேபி டிஃபால்ட்டாக தான் போட்டு 80 எனேபிளாக இருக்கும். ஓகே, ஆல் டிராஃபிக் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், பப்ளிக் ஏபி காப்பி பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்கான்னு. புரியுதில்ல என்ன பண்ணுறேன்னு? ஓகே, டிஃபால்ட் அப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ 3லேயும் இருக்கும். அப்போ நான் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகும்? 3 4 இதுவுமே மாறி 5 மிஷின் மாறிட்டு இருக்கும். 1 2 3 4 5 ரேண்டமாக மாறிக்கிட்டே இருக்குது. அதில் ப்ரியேட் எதுவும் எடுத்துக்கலாம். VM2 3ன்னு இருக்குல்ல, அது ஒரு ஆர்டர் செட் ஆகிருக்கும் ரவுண்ட் ராபினில். அந்த இதில் எனக்கு வந்து ரவுண்ட் ராபின் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? எனக்கு எல்லாமே வரும். நான் அதில் கான்ஃபிகர் பண்ண எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வரும். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் புரியுது, லோட் பேலன்சர் புரியுது, டார்கெட் குரூப் புரியுதுல்ல. மோஸ்ட்டாக இதுதான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்டாக வரும் கம்ப்யூட்டரில்.
இத விட்டா உங்களுக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர்ல பார்க்க போறது இல்ல. அடுத்து எத பத்தி பார்ப்போம்னா, டிஸ்க் எப்படி எடுக்கிறது? நாம ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பேக்கப் எடுத்து அத இன்னொரு கம்ப்யூட்டர்ல எப்படி ஸ்பின் அப் பண்றது? இந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம். பட் ஆனா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லெவல்ல ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்னா இதுதான் ரொம்ப அட்வான்ஸு. ஏன்னா இந்த லெவல்ல பார்த்தா உங்களுக்கு வந்து ஆர்டரா தான் நம்ம வந்துட்டுருக்கோம் கரெக்ட்டா? இன்ஸ்டன்ஸ், லான்ச்சு நம்ம VPCல இந்த ஆர்டர்ல தான் வந்தோம். அடுத்து ஏஎம்ஐ, ஸ்னாப்சாட் இதெல்லாம் பார்ப்போம். இது பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. பார்க்கலாம். பிளேஸ்மென்ட் குரூப்ல இருக்க சில இது பார்ப்போம். ஓகே. லோட் பேலன்ஸர், டார்கெட், செக்யூரிட்டி குரூப் பார்த்தாச்சு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வரதுல பார்க்கலாம். இதுல டவுட் இருக்கா? இதுதான் ஆட்டோ ஸ்கேலிங். ஹரிசாண்டல் சாரி வெர்டிகல் பார்ப்போம். இது வந்து ஓகே ஹரிசாண்டல். ஆமா. வெர்டிகல் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மேபி. இன்ஸ்டன்ஸ் டைப் போயிட்டு ஓகே. இன்னொரு மிஷின் அது கிரியேட் ஆச்சு. டிசைட் கவுண்ட் கொடுத்தோம். கரெக்ட். அது ஆட்டோமேட் பண்ண முடியாது. மேனுவலா தான் பண்ணணும் நம்ம. கரெக்ட். அதுதான் நம்ம வந்து வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ பார்த்து ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங். ஹரிசாண்டல்னா நமக்கு வந்து ஓகே பாட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பாட் இன் சென்ஸ் இன்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வெர்டிகல்னா நம்ம ஒரு மெஷின் இருக்கும், ரேம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அது ஆட்டோமேட் பண்ண முடியுது. மேனுவலாக மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன். எனக்கு எத்தனை மிஷின் 4 மிஷின் தான் ரன் ஆகும். இது வந்து ஓகே 1 மினிட் வரைக்கும் டைம் எடுக்கும். பட் வெயிட் பண்ணலாம். ஓகே நான் பேரலாக என்ன பண்ணுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன். பட் அந்த கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? டெலிட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் டெலிட். ஏன்னா காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். நான் வந்து 4 மிஷினுமே T3ல மீடியமில் போட்டிருக்கேன். ஃப்ரீ டே கூட எலிஜிபிள் இல்லை. ஓகே ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணுறது வந்து பேரலாக பேக்கோட டெலிட் பண்ணிடுங்க. மறக்காம டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா?